எல்லாம் ஒரு புதியவர் கிடையாது, பழையவர் கிடையாது. நமக்கு நல்ல ஒரு படைப்பாளி, கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு தீவிர வாசிப்பாளர் எல்லாமே சொல்லலாம். கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 12 புக்கு இந்த புக்கோட சேர்த்து 12 புக்கு 11 + 1 12 வெளியிருக்காரு. இந்த மலை தெய்வ புக்கை வந்து வேரல் புக்ஸ்ன்னு வெளியிருக்காங்க. அது வேரல் வெளியிருக்காம வைரலாகவே ஆகிட்டு இருக்காது, பயங்கரமாக ஆகிட்டு இருக்கு. எல்லா பக்கமே வந்து அதை சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே எனக்கு முன்பாகவே சின்ன அப்படியே மலைக்கு முன்பாக எப்படி ஒரு சாரல் தூரம் வந்து போட்டு போயிட்டாரு. கட்டி காத்தது குடி திருத்தது மலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்பயே நினைச்சேன், அவர் நான் எடுத்து வருத்தப்பட்டு வாட்ஸ்அப் போட்டாரு, இருந்தாலும் நீங்களே பேசுன்னு சொல்லி பார்த்தேன். அவர் மணிமலை போட்டுருந்தார். ஆமாம், 2 பேரும் பேசுகிறா முடிஞ்சிருக்கோம், எனக்கு கவலைலாம் போயிருக்கோம். பரவாயில்ல, இருந்தால் நம்ம இதை சொல்லுவோம்ட்டு நல்ல ஒரு நம்முடைய ராயம்பேட்டை எஸ்விஎம் மேல்நிலைப்பள்ளியில் நான் நிறைய படித்தேன். அந்த பள்ளியோட முதுகலை தமிழாசிரியர், இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் வந்து ராவன். யாழ் என்பது உங்களுக்கு தெரியும், அவருடைய இது உலகம் தம்பி சொன்ன மாதிரி பேருக்கானதில் ஒரு பாரம்பரிய தமிழர்களுடைய நரம்புக்கருவி இசைக்கருடைய பெயர் யாழ். அதை ஒரு துணை பெயராக வச்சு அவர் எப்படி அந்த இசை வடிவத்தை வந்து எப்படி ஒரு கவிதை, கட்டுரை, சிறுகதையில் செய்ய முடியுமோ அந்த மந்திரத்தில் செஞ்சுருக்காரு. நல்ல நண்பர். இன்னைக்கு வரவனை கேட்டேன், முக்கியமாட்ட கூட வர வாய்ப்பு வெளியூர் சொல்லிட்டாங்க. அவருக்கு நல்ல ஒரு நண்பருடைய புத்தகத்தை எடுத்ததுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய விருது வாங்கியிருக்காரு, வளர்கல்வி விருது, அவரும் 10-15 விருது வாங்கியிருக்காரு. விருது வாங்கினதுல விருது கொடுத்துருக்காங்க சொல்லணும். 2 இருக்க வித்தியாசம் இருக்கு இல்லையா, வாங்குறதுக்கு கொடுத்தது வித்தியாசம் இருக்குது. அப்படிப்பட்ட நபர். ஒரு நம்முடைய பட்டிமன்றத்தில் அவர் பேச கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அதில் ட்வின்ஸ் மாதிரி நம்முடைய முத்துக்குமார் பேச்சும் அவருடைய ராகவன் பேச்சும் அப்படி இருக்கும். ராகமாக எப்படி வந்து பாடலில் வந்து பல்லவி சரணத்தோடு பாடுவாங்களோ அது மாதிரி அவர் படைப்பு இருக்கும். இதில் கிட்டத்தட்ட 100 கவிதைகள் இருக்குது. மொத்தத்தில் 108 பக்கம், விலை 150. சரிங்களா, 108 பக்கம், 100 கவிதைகள், 150 ரூபாய். இது வந்து நல்லா, அதாவது எளிமையான நடையில். சில பேர் பார்த்தீங்கன்னா கவிதை எழுதுவாங்க, அது எழுதினாவே திரும்ப படிச்சு பார்த்தா அவரே தெரியாது, அது கவிதைன்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் உடனே கவிதை, வசன கவிதை, மரபு கவிதை அப்படியே வந்துட்டு. இப்போ கைப்பு வந்து நின்றுச்சு வந்து, ஏன்னா கைப்பு வந்து எளிமையான விஷயம். ஏன் கைப்பு பயங்கரமாக போய் சொன்னது அப்படின்னு சொன்னால் தப்பான சொன்னாரு. ஏன் கைப்பு உள்ளதா அப்படின்னா, அதாவது நம்ம ஃபஸ்ட் டிக்கெட்டை பார்க்க முடியாது, பார்த்தனே அது பண்ணுறோம்னா அது மாதிரி ஒரு எளிய வடிவம். அதனால் அது நல்லா ரீச் ஆகி போயிருக்கு. நானும் அந்த வடிவத்தில் வந்து நச்சு வரிகள் சொல்லி எழுதி முடிச்சிருக்கேன். 100 மேலே போயிடுச்சு, புத்தகமாக போடணும் போயிட்டே இருக்கு. புத்தகம் போடுறேன்னு சொல்லிட்டே இருக்கேன், அது போட முடியுமா எனக்கே ஒன்றும் தெரியல, போட்டுருவோம் அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட இதில் வந்து நண்பருடைய அது அவங்க சொன்னாங்க எழிலரசி.